கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளில் நான் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 22ஆம் தேதி 6வது மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், உபாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு பயப்பட்டிருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் அங்கே ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை இந்த நாட்களிலே ஆண்டவர் யோசுவாவோடு இந்த நாட்களிலே பேசிய வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், தன்னுடைய தாசனாகிய தன்னுடைய ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு இந்த நாட்களிலே அங்கே அவர் பேசிய வார்த்தை என்னவென்றால், பயப்பட வேண்டாம், உங்களுக்காக அவர் இந்த நாட்களில் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி யோசுவா ஜனங்களை நோக்கி இந்த நாட்களிலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தையிலே நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவ மனுஷனாகிய யோசுவாவோடு இந்த நாட்களிலே தேவன் ஆண்டவர் பேசி அதை தன்னுடைய ஜனங்களுக்குள்ளே அதை வெளிப்படுத்தும்படியாகவும், ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பயம், கலக்கம், இப்படியான காரியங்களை இந்த நாட்களிலே நீக்கும்படியாகவும் தேவன் இப்படியாக பேசினார் என்பதைத்தான் இந்த உபாகமம் 3:22 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அன்று ஒரு தான் தெரிந்து கொண்ட ஒரு தேவ மனுஷன் மூலமாய் இந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஆண்டவரோடு நேசிக்கிற ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் அன்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே வார்த்தைகளை பேசினார். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற வேளையிலே அவர் தினமும் ஒவ்வொரு செகண்டும் இந்த நாட்களிலே நாங்கள் எப்படியாக நடக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து தெளிவாக இந்த நாட்களிலே அங்கே பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை பாருங்கள். நாங்கள் எந்த பக்கம் போனாலும் அவர் நம்மோடு உடனிருந்து இதுதான் வழி என்று இந்த நாட்களிலே நமக்கு காண்பிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இந்த வார்த்தை ஊடாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிலருடைய நெருக்கங்களின் நிமித்தம் வேலை செய்கிற இடங்களிலும் அல்லது இந்த நாட்களிலே இருக்கிற வீடுகளுக்கு அருகாமையிலே வீட்டிலே அயல் வீடுகளில் இருக்கிறவர்கள் மூலமாய் சில பயமும் பீதியும் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே எழுந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் யாரிடத்திலே போவோம் என்று தெரியாத நீதியிலே இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இந்த நாட்களில் இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற நெருக்கங்கள், அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற பிரச்சனைகள், அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிற இந்த நாட்களில் அவர்கள் செய்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தேவன் கொடுக்கும்படியாக தேவன் உங்களுக்காக இந்த கடைசி காலத்திலே எழும்பி இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகளை உபாகமம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எனக்கு என்று சொல்லி எடுத்து இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிப்போமா இருந்தால், கர்த்தர் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு இந்த நாட்களிலே இருந்து வழிநடத்தி அவர்களை எதிரிகளுக்கு தப்புவித்து காத்த அதே தேவன் இந்த நாட்களிலே உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் வெளிப்படுவார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்னிடத்திலே வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன தேவன், அவரிடத்திலே நீங்கள் வருகிற வேளையிலே அவர் உங்களுக்காக கட்டாயமாக யுத்தம் செய்வார் என்பதை நாங்கள் விசுவாசிப்போம். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போம். தேவனிடத்திலே திரும்புவோம். இந்த நாட்களிலே அவர் நமக்காக யுத்தம் செய்து எல்லாவற்றிலும் எல்லா
எதிரிகளிலும் இருந்து இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே பிரித்தெடுத்து நம்மை விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய மகிமையை இந்த நாட்களிலே காண்போம். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிப்பட்ட மரளையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.